ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது ஒரு ஃபேண்டசின்னதும் ரொம்பவும் அழகாக பர்ஃபெக்டாக க்யூட்டாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் க்யூட் சீன்ஸ் வரும். ஆனால் நீங்கள் அதுக்கு வெயிட் பண்ணணும். ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட். இது வரைக்கும் நானும் கேட்டதில்லை, நான் இது வரைக்கும் போட்டதும் இல்லை. டோட்டல் டிஃப்ரெண்ட். மூளையில் உட்காந்து யோசித்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. நீங்கள் முன்னாடி வெயிட் பண்ணுற எல்லாத்துக்கும் சேர்த்து பின்னாடி வீடியோ லாஸ்ட்டில் ஒரு அழகான லவ் காத்துட்ருக்கு. ஓகேடா. இப்போ அப்படியே நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. ஒரு வெல் டெவலப்டு கண்ட்ரி, ரொம்பவும் பர்ஃபெக்டாக இந்த ஏஐ ரோபோட்டு இது எல்லாமே ரொம்பவும் டெவலப் ஆகி வேறு லெவலில் மூவ் ஆகிட்டுருக்க ஒரு கண்ட்ரி. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கனடா எடுத்துக்கலாம். அந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்பவும் ஐகானிக்காக பக்காவாக இருக்குது. நைட் டைம் ஒரு லேபில் காட்டுறாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஒரு பர்சனை கிளாஸ்க்கு அந்த சைடில் வச்சுட்டு இவங்க எல்லோரும் இந்த சைடில் இருந்து அந்த பர்சனை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த பர்சனை ஃபுல்லாக கை காலில் சங்கிலிலாம் போட்டு ரொம்பவும் டைட்டாக இறுக்கி கட்டி வச்சுருக்காங்க. ஈவன் அது கலட்டவே முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது. அந்த பர்சன் அப்படியே அந்த சைடில் இருக்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய பாடியில் ஒரு சில ஒயர்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. அந்த ஒயர்ஸ் மூலமாக எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறாங்க. இங்கேருந்து அந்த ஷாக் தாங்க முடியாமல் அந்த பர்சன் அவ்வளோ ஆக்ரோஷமாக கத்துறாரு. அவருக்கு அவ்வளோ வலிக்குது. அப்படி கத்திக்கிட்டு இருக்காரு. டக்கு அந்த எலக்ட்ரிக் ஷாக்கை டோட்டலாக டவுன் பண்ணுறாங்க. அவர் அப்படியே அந்த இடத்துல ஒரு மாதிரி நில குறைஞ்சி கீழே விழுறாரு. அவரால் ஏஞ்சிக்க கூட முடியல. பட் அவர் இன்னமும் தாங்கிட்டு இருக்காரு. ஏன்னா இது அவங்க 5th டைம் இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஷாக்கு டேரெக்டாக அவருடைய பாடி கொடுக்குறது. பட் அவர் அவ்வளோ தாங்குறாரு. அவரை டெஸ்ட்ராய் பண்ணவே முடியல, அவ்வளோ தாங்கிட்டு இருக்காரு. இப்போ கொடுத்த ஷாக் அப்புறமேட்டு எழுந்திரிச்சு நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இப்போ அந்த டாக்டர்ஸ் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி பார்த்துட்டு, ஒரு பெரிய டாக்டர் அந்த இடத்துல இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நேற்று நான் சொன்னதை அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பட்டன் ஒன்று அமுக்குறாங்க. அந்த பட்டனை அமுக்குனதும் அந்த ரூம்குள்ளே, அந்த கிளாஸ்க்கு அந்த சைடு இருக்கு இல்லையா, அந்த பர்சன் இருக்காரே அந்த ரூம்குள்ளே ஒரு குட்டி டோர் ஓப்பன் ஆகுது. அந்த டோருக்குள்ளே இருந்து ஒரு எப்படி சொல்கிறது, உரும்புகிற சவுண்டு. அதாவது இந்த உல்ஃபெல்லாம் இருக்கும் இல்லையா, ரொம்ப ஆக்ரோஷமான உல்ஃப், அந்த உல்ஃப் அந்த ஹோல்குள்ளேருந்து வெளியே வருது. அதை பார்த்ததும் இந்த சைடில் ஒரு சில டாக்டர்ஸ்க்கு சுத்தமாக புரியல, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ டோட்டலாக அங்கே ஒரு 10 டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் 5 டாக்டர்ஸ் மட்டும்தான் இந்த ஒரு உல்ஃப் அப்படின்ற ஒரு மிருகத்தை அந்த பர்சன்கிட்ட டேரெக்டாக விட போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயமே தெரியும். மற்ற 5 பேருக்கும் தெரியாது. ஏன்னா அவங்க எல்லாமே சீனியர் டாக்டர்ஸ், இவங்கெல்லாம் அங்கே ஒர்க்கர்ஸ் மட்டும்தான். ஸோ அதனால் அந்த சீனியர் டாக்டர் போட்ட பிளானு அந்த உல்ஃபை உள்ளே விட்டாச்சு. இப்போது அந்த பர்சன் கையில் சங்கிலியெல்லாம் கட்டியிருக்கு இல்லையா, பட் அவரை பின் பண்ணி வைக்கல, ஜஸ்ட் அவருடைய கை காலில் சங்கிலி போட்டிருக்காங்க. அவரால் நகர முடியும். இப்போ அந்த உல்ஃப் என்ன பண்ணுதுன்னா, அவ்வளோ ஆக்ரோஷமாக அதுக்கு பசியில் இருக்கும் போல், அதுக்கு ரொம்ப நாளாக சாப்பிடாமல் விட்டுருக்காங்க. ஸோ அதனால் அது ரொம்ப பசியில், அதுவும் இல்லாமல் அந்த பர்சனுடைய பாடியிலேருந்து வர அந்த பிளட் ஸ்மெல்க்கு அந்த உல்ஃப் அந்த பர்சன் கிட்ட நெருங்குது. ஆக்சுவலி அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக். அவருடைய உடம்புல அவ்வளோ காயங்கள், அவ்வளோ ப்ளீட் ஆகிட்டுருக்கு, தலையில் அவ்வளோ ரத்தம் இருக்குது, எல்லாமே அவருடைய பிளட். அந்த உல்ஃப் ஒரு மாதிரி கிட்ட நெருங்க கீழே தடுமாறிட்டு இருந்தார் இல்லையா, அந்த உல்ஃபை பார்த்ததும் அவருக்கு எங்கேருந்து தான் கோவம் வரும்னு தெரியாது. டக்குன்னு அந்த உல்ஃபை பார்க்குறாரு. அந்த உல்ஃபும் அதே சமயம் கரெக்டாக இவர் மேலே பாயறதுக்கு வருது. அந்த உல்ஃபுடைய கழுத்தை பிடிச்சி கடிக்கிறாரு இந்த ஜங்குக். அந்த உல்ஃப் அந்த இடத்துலேயே செத்து போகுது. அவ்வளோ ஆக்ரோஷமான ஒரு உல்ஃபை எப்படி இவன் சாவடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோட்டல் கொலாப்ஸ் ஆகுறாங்க அந்த சயின்டிஸ்ட்டு. இப்போது இதுக்கப்புறமேட்டு இவனை நம்ம போய் டேரெக்டாக அப்ரோச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஹை வோல்டேஜ் கரண்ட்டை கொடுக்குறாங்க. கொடுத்ததும் அந்த பர்சன், அதாவது நம்ம ஜங்குக், டோட்டலாக அன்கான்ஷியஸ் ஆகுறாரு. கீழே மயங்கி விழுந்துட்டுறாரு. இப்போ அடுத்தது திரும்பியும் ஷாக் கொடுத்துட்டே இருக்காங்க. அவர் ஏஞ்சிக்கலை. ஸோ அவ்வளோதான், அன்கான்ஷியஸ் ஆகிட்டான் போல், தூக்கிட்டு போய்ட்டு ரூமில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்ஸ் எல்லோரும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. டாக்டர்ஸ் போனதுக்கு அப்புறமேட்டு அந்த இடத்துல 2 பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. 2 பேருமே பாடி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சேஃப் டிஃபென்ஸ் இருக்குது. கையில் 2 ராட் வச்சுருக்காங்க. அவங்க 2 பேருமே ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, இன்றைக்கி எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் உள்ளே
ஃபுல்லாகவே ஒயிட் கலர். அந்த ரூம் ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருக்குது. மேலே சீலிங்லேருந்து ஃப்ளோர் வரைக்கும் ஃபுல் ஒயிட் கலர் பெயிண்ட்டு. சென்டரில் இந்த பர்சன் இருக்கார். அப்படியே கை ஃபுல்லாக ரத்தம், கீழே பக்கத்தில் வர அந்த உல்ஃப் செத்து கிடக்குது, அதுலேருந்து ப்ளீடிங்ஸு, இவருடைய பாடியிலேருந்து ப்ளீடிங்ஸு, அப்படியே மொத்தமாக நிலக்குடஞ்சி கிடக்குறாரு. இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, பொறுமையாக அந்த ராடை வந்து ஒரு சேஃப்காக ஓங்கினபடியே வச்சுக்கிட்டு அந்த பர்சன், அதாவது நம்ம ஜங்குக் கிட்ட நெருங்குறாங்க. அவங்க கிட்ட போகிற வரைக்கும் ஜங்குக் வந்து அன்கான்ஷியஸாக தான் இருக்கார், சுத்தமாக அசைவே இல்லை. கிட்ட போய் தூக்கி கொண்டு போய் ரூமில் போடுறதுன்றது அவ்வளோ ஒரு பயமான ஒரு விஷயம் இவங்க 2 பேருக்குமே. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, அன்கான்ஷியஸாக தான் இருக்கானா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் கையில் வச்சுருந்த அந்த ராடை வச்சு ஜங்குக்குடைய உடம்பு ஆல்ரெடி காயம் பட்டிருக்கு, அந்த காயத்துலேயே போட்டு குத்துறானுங்க. ஏஞ்சிரு, உண்மையிலேயே வந்து இவன் மயங்கி தான் கிடக்குறானா என்னன்னு தெரியலையே, எழுப்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராடை வச்சு குத்துறாங்க. இவங்க 2 பேரும் நம்ம ஜங்குக்கு எப்படி ட்ரீட் பண்ணுறத அந்த மிரருக்கு வெளியே அந்த டாக்டர்ஸ்லாம் நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த சைடில் ஒரு பர்சன் பார்த்துட்றாரு. ஆக்சுவலி அவர் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கல, ஆனால் அவருடைய கையில் ஒரு எக்ஸாம் பேட் இருக்குது, ஏதோ ஒரு விஷயமாக தான் இந்த பக்கம் வந்திருக்காரு. பட் இப்படி இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்ததும் இவருக்கு செம்ம கோவம் வருது. ரொம்ப பண்ணிகிட்டு இருக்கானுங்களே இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம் பேட் எல்லாத்தையும் அதே டேபிள் மேலே வச்சுட்டு குடுன்ட்டு எந்த ஒரு சேஃப் டிஃபென்ஸும் இல்லாமல் அந்த ரூம்குள்ளே நுழைஞ்சிட்றாரு. நம்ம ஜங்குக்கு அடைச்சி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த ஷாக்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த ரூம்குள்ளே நுழைஞ்சிட்றாரு. உள்ளே வந்த வேகத்துக்கு இந்த 2 பாடி கார்ட்ஸையும் நவுத்தி விட்டு, ஏய் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அறிவில்லை, அவரே முடியாமல் கிடக்குறாரு, அவரை போய்ட்டு குத்திட்டுருக்க, சின்ன வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட என்ன பண்ணுறாருன்னா, டக்குன்னு அப்படியே கிட்ட போய்ட்டு நம்ம ஜங்குக்கால் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. பார்த்தா பாடி ஃபுல்லாக ப்ளட்டு, ஃபேஸு, சீக்ஸு, நெக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ப்ளட்டாக இருக்குது. அவ்வளோ வேர்த்து, முடியெல்லாம் வேர்வையில் நனைஞ்சிருக்குது. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கார் நம்ம ஜங்குக்கு. அவருடைய ஃபேஸ் கூட நம்ம டேக்கு கிளியராக தெரியல, அந்தளவுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக ப்ளீட் அப்படியே படிஞ்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுறாரு நம்ம டே வந்து ஜங்குக்குடைய கையை வந்து அப்படியே பிடிச்சி அவருடைய ஷோல்டர் மேலே போட்டு லைட்டாக தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. நம்ம டே வந்து அவருடைய ஷோல்டர் மேலே கை போட்டதும் அந்த பர்சன், அதாவது நம்ம ஜங்குக்குடைய கை தானாக நம்ம டேவோடைய இடுப்பை பிடிச்சி ஒரு பேலன்ஸ் கொடுத்து அவராகவே ஏஞ்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இவன் இன்னமும் கான்ஷியஸாக தான் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சது அந்த பாடி கார்ட்ஸு 2 அடி நவுந்து போனவனுங்க 10 அடி பின்னாடி நவுந்து போயிடுறானுங்க. நானும் நம்ம டேக்கு வந்து சுத்தமாக பயமே இல்லை, ஏன்னா அவருக்கு இந்த விஷயத்தை பற்றி சுத்தமாக தெரியாது. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு நம்ம டேவோட இடுப்பை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே எழுந்து நிற்க ட்ரை பண்ண நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆகுது. பட் வலிக்குது, கூசுதுன்னு சொல்லலாம். அப்படியே ஒரு மாதிரி ஜெர்க் ஆகிட்டு, பட் இருந்தாலும் முடியாமல் இருக்கிறவர் தானே, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், தாங்கிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. ஜங்குக்கும் பொறுமையாக அப்படியே கொஞ்சம் முட்டு கொடுத்து எழுந்திரிச்சு நிற்கிறாரு. இப்போ ரொம்பவும் பொறுமையாக அப்படி நொண்டி ரொம்பவும் பொறுமையாக நம்ம டே போகிற வழியில் நம்ம ஜங்குக்கு அப்படியே கூட்டிகிட்டு போக, ரூம் எந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கேட்க, அங்கே இருக்கிற ஒரு ரூம் அவனுடைய ரூம் தான், அந்த ரூம்லேயே கொண்டு போய் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட சொல்லிடுறாங்க. என்ன இவங்க இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை அப்படியே பத்திரமா அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே உள்ள பெட்டில் போட, நம்ம டே வந்து ஜங்குக்குடைய காலெல்லாம் தூக்கி அந்த பெட்டு மேலே வச்சுட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகலான்னு பார்த்தா, அந்த இடத்துல நம்ம ஜங்குக்கு எங்கேருந்து ஒரு வெறி வரும்னே தெரியாது. டக்குன்னு நம்ம டேவை பிடிச்சி உள்ளே இழுத்து போட, நம்ம டே வந்து உள்ளே இருக்க ஒரு செவுத்தில் போய் நல்லா பட்டார்னு இடிச்சுக்கிட்டு தலையில் இடித்த வலி தாங்க முடியாமல் தலையை அப்படியே பிடிச்சிட்ருக்க, நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு லாங் ஸ்டெப் எடுத்து வச்சு அப்படியே நம்ம டே கிட்ட வந்து 2 கைகளையும் செவுத்தோடு வச்சு நம்ம டேவை அவருடைய கைகளுக்குள்ளேயே லாக் பண்ணுறாரு. நம்ம டேக்கு செம்ம பயமாகிடுது. ஒரு தடவை கண்ணை திறந்து பார்க்குறாரு, ஜங்குக்கு அவ்வளோ கிட்ட இருக்கிற ப்ளட்டு வர அவ்வளோ கிட்ட இருக்கிறத பார்த்து டக்குன்னு கண்ணை முடிக்கிறாரு பயத்தில். இப்போ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, டேவுடைய கையை பிடிச்சி கிட்ட அப்படியே விலக்கி எடுத்துகிட்டு நம்ம டேவுடைய கழுத்து பக்கம் இருக்கும் இல்லையா, கடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ கிட்ட போகிறாரு. ரொம்ப க்ளோஸ்னால் ரொம்ப க்ளோஸ், ஜஸ்ட் ஒரு 2 இன்ச் கேப் அந்த மாதிரி இருக்கும். பட் டங்குன்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னென்னா அந்த பாடி கார்ட்ஸ் 2 பேரும் வந்து சவுண்டு கேட்டு உள்ளே வந்திருப்பாங்க. உள்ளே வந்த வேகத்துக்கு அந்த அங்கே ஒரு ராடு இருக்கும் இல்லையா, அவங்க கிட்ட 2 ராடு, அந்த ராடை வச்சு ஜங்குக்குடைய தலை மேலேயே அடித்து ஜங்குக்கு வந்து அப்படியே கொஞ்சம் அன்கான்ஷியஸ் ஆக்கி விட்டுற, ஜங்குக்கு வந்து கீழே அப்படியே நல்லா குழஞ்சி விழுறாரு. அப்படியே அந்த இடத்துல பயத்தில் கை காலெலாம் நடுங்குது, கண்ணுலேருந்து தார தாரையாக தண்ணி ஊற்றுது, தலை வேற வலிக்குது. அப்படியே
ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு அந்த இடத்துல. இப்போ அந்த பாடி கார்ட்ஸில் ஒருத்தன் என்ன சொல்கிறான்னா நம்ம டேவை பார்த்து, இதுக்கு தான் நாங்கள் அவனை டச் பண்ண கூட பயந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை பார்த்து சொல்ல, அதில் இன்னொருத்தன், ஏய் அவனுக்கு இதை பற்றி தெரியாது, இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி இவன் நார்மலான ஆள் கிடையாது, புரியுதா? இவன் ரொம்ப ஒரு ரேர் ஸ்பீஷிஸ், சொல்லப்போனால் அவன் மனுஷனே கிடையாது. உனக்கு தெரியுமா ஆல்ஃபா, ஒமேகா, வேம்பர்ஸ் இதெல்லாமே ஸ்டோரியில் தானே கேட்டிருக்கோம். ஆனால் இவன் உடம்புல ஆல்ஃபாவும் சரி வேம்பர்ஸும் சரி 2 பிளட்டும் அவன் உடம்புல மிக்ஸ் ஆகிருக்கு. அதை பிரிக்க ட்ரை பண்ணியும் சுத்தமாக முடியல. என்ன தான் ட்ரை பண்ணாலும் அவனுடைய பவர் கொஞ்சம் கூட குறைய மாட்டேங்குது. அரௌண்ட் 2 இயர்ஸ் இருக்கும். அவனை கண்டுபிடிச்சி இங்கே வர வச்சு அவனை லாக்அப் பண்ணி 5 இயர்ஸ் ஆகுது. 5 இயர்ஸாக இவனுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்குது. அவனுடைய பாடியிலேருந்து அந்த உல்ஃப் அண்ட் வேம்பயர் பிளட்டை பிரித்து எடுத்து நார்மல் ஹியூமனாக அவனை மாற்ற முடியுமான்னு அவ்வளோ டாக்டர்ஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் என்ன மிஸ்ட்ரினே தெரில, அது சுத்தமாக நடக்க மாட்டேங்குது. இருக்க ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கான். அதுவும் இல்லாமல் இவனுக்கு ஸ்ட்ரென்த் குறையவே மாட்டேங்குது தெரியுமா? அவனுக்கு ஹை வோல்டேஜ் கொடுத்தோம், அவன் பாடி தான் கொஞ்சம் அடி வாங்குதே தவிர, பட் அவனுக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கூட அடி வாங்க மாட்டேங்குது. உனக்கு ஒன்று தெரியுமா, அவனுடைய நாக்கில் ருசி பட்டே 5 வருஷம் ஆக போகுது. அவன் எதையுமே சாப்பிட மாட்டேங்கிறான். இப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட் எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறான். பட் மீட் கொடுத்தா வெளுத்து வாங்குறான், அதுவும் பச்சையாக. அதில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ஆட் பண்ணியிருந்தாலும் கண்டுபிடிச்சிட்றான். அதை ஃப்ரை பண்ணாலும் கண்டுபிடிச்சிட்றான், வேக வச்சாலும் கண்டுபிடிச்சிட்றான். அவனுக்கு எப்படி தான் அது செரிமானம் ஆகுதுன்னு தெரியல. அதுலேயும் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அவன் பிளட்டை கேட்குறான். அவனுக்கு பிளட்டை காட்டினா அவ்வளோ எனர்ஜி வருது. ஆனால் அதை கொடுத்தா இங்கே இருக்கிற எல்லாத்தையும் ஒடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு கொடுக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டாக்டர்ஸ் தான் டிசைட் பண்ணிகிட்ருக்காங்க. அவன் ஹண்ட் பண்ணி 5 இயர்ஸ் ஆக போகுது. அந்த வெறியில் தான் இப்போது வெளியே பார்த்தல ஒரு உல்ஃப், அவன் கடிச்சு துப்புனது. நீ அவனை பாவம் பார்த்து கூட்டிகிட்டு வர, கொஞ்சம் விட்டுருந்தா உன்னை கடிச்சு தின்றுப்பான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த பாடி கார்ட் சொல்ல நம்ம டேக்கு செம்ம பயம் ஏறுது. பட் அந்த உல்ஃப் அண்ட் ஆல்ஃபா அப்படின்ற பிளட் அவனுடைய பாடிக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீல் நம்ம டேவுடைய மனசுக்குள்ளே. ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, மூச்சு வாங்கும் இல்லையா, ஹெவி ப்ரீத்திங் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டு பெட்டில் படுத்துட்ருக்காரு. கான்ஷியஸாக இருக்கார். என்னமோ நம்ம டேக்கு சுத்தமாக புரியல, இந்த அளவுக்கு ஒருத்தர் ஸ்ட்ராங்காக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயம் எடுத்துருது. இப்போ அந்த பாடி கார்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, டே கண்ணுக்கு முன்னாடியே அப்படியே கீழே படுத்துட்ருக்க ஜங்குக்கை வந்து கையக்காலை பிடிச்சி அங்கே உள்ள ஒரு பெட்டில் அப்படியே தூக்கி விசிறி அடிச்சுட்டு அவனுங்க 2 பேரும் இடத்த விட்டு போகிறானுங்க. நம்ம டே மட்டும்தான் அந்த ரூம்குள்ளே நின்றுட்டுருக்காரு. அவருக்கு அவ்வளோ பயம் வருது. நம்ம ஜங்குக்கை பார்க்க அந்த இடத்த விட்டு ஓடிடலான்னு சொல்லிட்டு அப்படியே கதவு பக்கத்தில் ஓடிடுறாரு. ஆனால் பின்னாடி திரும்பி பார்க்குறப்போ அவருக்கு மனசே கேட்கல. என்னதான் அடிக்க வந்திருந்தானோ அவனுடைய உடம்புலேருந்து அவ்வளோ ப்ளீட் ஆகுறது நம்ம தேவால பார்த்துட்டு சும்மாவே இருக்க முடியல. குடுகுடுன்னு ஓடி போகிறாரு. இவன் அன்கான்ஷியஸாக இருக்கிறவன் நல்ல கான்ஷியஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எதனாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுறாரு. ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துகிட்டு ஓடி வராரு. அப்படியே ஓடி வந்தவர் நம்ம ஜங்குக்குடைய ஓண்டு எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு பேண்ட், ஒரு பேக்கி பேண்ட் மாதிரி ஒன்று போட்டிருக்காரு. ஜீன் மாதிரி இருக்குது, ரொம்ப லூஸாக இருக்குது. பிளட் அவ்வளோ கரை இருக்குது அதில். அதுவும் இல்லாமல் மேலே வந்து ஒரு ஒயிட் கலர் பனியன் மட்டும்தான் போட்டிருக்காரு. அந்த ஒயிட் கலர் பனியனும் ஃபுல்லாக ப்ளீடிங்ஸ், அப்படியே ரத்த கரை படிஞ்சிருக்கு அதில். மற்ற எந்த ஒரு ஆக்சசரிஸ் எதுவுமே போடல நம்ம ஜங்குக்கு. அவருடைய நெத்தியில் இருக்க முடியெல்லாம் நனைஞ்சிருக்கு வேர்வையில். இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருனா, உடம்புல இருக்க எல்லா காயங்களையும் தொடச்சி க்ளீன் பண்ணி அதை பேண்டேஜ் போட தொடக்க காயம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அப்படி நம்ம ஜங்குக்கு அன்கான்ஷியஸாக இருக்கும் போதே பாடி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எப்படியோ அந்த கட்டெல்லாம் போட்டு விட்டுடுறாரு. இப்போது போகலான்னு சொல்லிட்டு ஜங்குக்குடைய ஃபேஸை பார்க்க, ஜங்குக்குடைய ஃபேஸில் வந்து இந்த லிப்ஸ் கிட்டலாம் அந்த ப்ளீட் ஆகிருக்கும். அந்த உல்ஃபை வந்து கடிச்சது, அந்த ரத்தம் வந்து அப்படியே படிஞ்சிருக்கும். நம்ம டே வந்து பொறுமையாக ஒரு காட்டனில் வந்து அழகாக ஒரு மெடிசன் எடுத்துகிட்டு ஜங்குக்குடைய சீக்ஸு, அவருடைய லிப்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அப்படியே க்ளீன் பண்ண, இப்போ கடைசியாக நோட்டீஸ் பண்ணுறாரு அவருடைய சீக்ஸ் பக்கத்தில் லைட்டாக ஒரு கீரல் இருக்குது. அந்த கீரல் வந்து ப்ளீடிங் ஆகிருக்கு. அதையும் க்ளீன் பண்ணுறாரு. ஆனால் நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸ் கிட்டே போய்ட்டு அதை ஃபேஸை க்ளீன் பண்ணும்போது அவருக்கு அவ்வளோ பயம் இருக்குன்னு
நம்ம டேக் அவங்க மனசுக்குள்ளே. பட் இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு க்ளீன் பண்ண, அப்புறமேட்டு நம்ம சங்குக்குடைய முடியெலாம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப லென்த்தாக அவருடைய கண்களை மறைக்கிற அளவுக்கு இருக்குது. அந்த முடி எல்லாத்தையும் அப்படியே பின்னாடி நவுத்தி விட்டுற, இப்போ தான் நம்ம ஜங்குடைய ஃபேஸையே நம்ம டே ரொம்பவும் கிளியராக பார்க்குறாரு. அவருடைய ஃபேஸை பார்த்ததும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆக்ரோஷமாக பிஹேவ் பண்ணது இவனா அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. அந்த அளவுக்கு அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, பப்ளிமா மாதிரி அப்படியே படுத்து கிடக்குறாரு நம்ம ஜங்குக்கு. அவர் கொஞ்சம் அப்படியே அன்கான்ஷியஸாக படுத்து கிடக்குறாரு. இப்போ சரி வேலை முடிஞ்சு இங்கேருந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை அவருடைய ரூமில் தான் காட்டுறாங்க. அவருடைய ரூம் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசுலாம் இல்லை, அழகாக இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் தங்குற அளவுக்கு. சரி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டும் போது கோட்டில் நம்ம ஜங்குக்குடைய ரத்தக்கரை இருக்குது. அதை பார்க்குறாரு. அதை பார்த்ததும் ஜங்குக்கு வந்து ஆக்ரோஷமாக வந்தது, அவர் கடைசியாக நம்மள்ட்டே போயிட்டே க்ளீன் பண்ணது, அதெல்லாம் அப்படியே ஒரு மைண்டுக்கு வருது. இப்போ திரும்பியும் அப்படியே குளிக்கலாம் அப்படின்னு போகும்போது தான் நம்மள்ட்டே வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. பாடிக்கு வந்து பாடி வாஷ் போடுறப்போ நோட்டீஸ் பண்ணுறாரு. நம்ம டேவுடைய கைகளில் நம்ம ஜங்குக்கு வந்து பிடிச்ச அந்த தடம் இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ரெட்டிஷாக மாதிரி ஒரு மாதிரி அப்படியே கிடக்குது. அதை பார்த்ததும் நம்ம டே வந்து அதை தொட்டு பார்க்குறாரு. நம்ம ஜங்குக்கு எவ்வளோ ஒரு ரூடாக நடந்துக்கிட்டாரு அப்படின்றத. பட் நம்ம டேவால் ஜங்குக்குடைய தாட்ஸை விட்டு வெளியே வரவே முடியல. எவ்வளோ தான் நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டே கிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணியிருந்தாலும் அந்த ஒரு இன்சிடெண்ட்டை வந்து மறக்கவே மாட்டாரு. ஃபுல்லாக மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. குளிச்சும் போதும் அப்படி தான் தோணுது, சாப்பிடும் போதும் அவரை தான் யோசிக்க தோணுது. சாப்பிட்டானா இல்லையா அவன், நம்ம அவனை அப்படியே போட்டு வந்தோமே அப்படின்லாம் யோசிக்கிறாரு நம்மகிட்டே. சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுக்காக பெட்டில் போயிட்டு போத்திட்டு படுக்க, நம்ம ஜங்குக்கு படுத்திருந்தது அவருக்கு ஞாபகம் வருது. தனியாக அந்த இருட்டு ரூமில் ஒரு மாதிரி அந்த பெட்டில் அப்படியே படுத்து கிடந்தது, உடம்பு ஃபுல்லாக கட்டோட படுத்துருந்தது. அது ஒரு மாதிரி அவருக்கு ஞாபகம் வருது. சரி என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே படுத்துட்ருக்க, அவருக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஐயோ எனக்கு இப்படி இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்திரிச்சிட்றாரு. அவர் நைட் ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு. டக்குன்னு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே லேப் கோட் இருக்கும் இல்லையா, ஒயிட் கோட் லாங் கோட்டு, அந்த கோட் எடுத்துகிட்டு ஐடி கார்டு எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு நம்மகிட்டே. இப்போது ஃபாஸ்ட்டாக அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து லேபுக்கு நடந்தே போகிறாரு. ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியே நடந்தே போகிறாரு, ரொம்ப வேகமாக நடந்து போகிறாரு. இப்போ ஃபைனலி லேப்குள்ளேயும் போயிடுறாரு. உள்ளே வந்து அந்த வாட்ச்மேன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சார் இந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்க, உள்ளே என்னுடைய பேக்கை மறந்து வச்சுட்டேன், எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதில் தான் லேப்டாப் எல்லாமே இருக்குது, எடுக்கணும், கொஞ்சம் நவுறுங்க. இல்லை சார் நீங்கள் இப்போ உள்ளே போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? இல்லை ஒரு முக்கியமான விஷயம் உள்ளே நடந்துகிட்ருக்கு. என்ன முக்கியமான விஷயம்? நைட் டைம் லேபே கோர்ஸ், யார் உள்ளே என்ன வேலை பார்த்துட்ருக்கான்? இல்லை சார் அது நீங்கள் போகக்கூடாது. இங்கே பாருங்கள், என்கிட்ட ஐடி கார்டு இருக்கு. இப்போ நான் ஃபோன் பண்ணாலும் போலீஸ் இந்த இடத்துக்கு வரும். தேவையில்லாமல் விஷயத்துலலாம் மாட்டிக்காதீங்க, நவுந்து போங்க, எனக்கு வழி விடுங்க, நான் உள்ளே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே போலீஸை மென்ஷன் பண்ணதும் அந்த வாட்ச்மேன் உள்ளே போயிடுறான். உள்ளே போன வேகத்துக்கு நம்மகிட்டே தான் குடுன்ட்டு நம்ம ஜங்குக்குடைய அந்த ரூம் இருக்கும் இல்லையா, அந்த ரூம் பக்கமாக ஓடுறாரு. உள்ளே போய் பார்த்தா ஒரு 4-5 பேர் இருப்பானுங்க. நம்ம ஜங்குக்குடைய கைகாலை வந்து ரொம்பவும் டைட்டாக கட்டி போட்டிருக்கானுங்க. ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி முணங்கிட்டு இருக்காரு. அவருடைய கையில் இருந்து அந்த எல்போ இருக்கும் இல்லையா, அந்த சைடில் இருந்து பிளட் எடுக்கிறானுங்க. நம்ம ஜங்குக்குடைய பிளட்டை வந்து எடுத்துகிட்ருக்கானுங்க. நம்மகிட்டே அதை பார்த்ததும் மனசு தூக்கி வாரி போடுது. அவனே ஆல்ரெடி உடம்பு கட்டோட இருக்கான், திரும்பி அவனை கட்ட போட்டு அவனோட உடம்பு வந்து ரத்தத்தை வேறு எடுக்கிறீங்களா நீங்கள், யாரா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவப்பட்டு அவனுங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு ஜங்குக்கு அப்படியே சேவ் பண்ணுற மாதிரி அப்படியே ஆர்ம்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நம்ம ஜங்குக்கு சேவ் பண்ணுற மாதிரி போய் நிற்கிறாரு. நம்ம ஜங்குக்கு அதை பார்க்குறாரு. ஆனால் எதுவும் பண்ண முடியல, ஏன்னா அவர் தான் கட்டி போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, அப்படியே படுத்திருக்காரு. நம்ம டே தான் முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க, போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேச்சுவார்த்தை நடக்குது. பட் அவனுங்க கேட்கவே மாட்டானுங்க. டேவை பிடிச்சி ஒரு பக்கமாக தள்ளி விட டே ஒரு மாதிரி சறுக்கிட்டு போயிட்டு கீழே விழுறாரு. அவருக்கு கையிலலாம் அடிபட்டுருது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் பொறுத்திருந்தால் ஒரு பிரோஜனமும் இல்லை, நம்ம எதிர்த்து ஃபைட் பண்ணால் தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு கொஞ்சம் ஃபைட் பண்ண தெரியும் அப்படின்றதுனால அங்கே இருக்கிற எல்லாருடைய மூஞ்சிலையும் கரெக்டாக டார்கெட் பண்ணி இப்படி பஞ்ச் வைக்கிறாரு. அதில் வர ஒருத்தன் மூக்கை உடச்சி விட்டுடுறாரு நம்மகிட்டே. ஆனால் 2 பேரை அடிச்சிடுறாரு. இன்னும் 2 பேரில் ஒருத்தன் பிளட் எடுத்துகிட்ருக்கான்.
இன்னொருத்தன் கலெக்ட் பண்ணி கொடுக்குற பிளட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிட்ருக்கான். ஒரு தர்மாக்கோல் பாக்ஸ் மாதிரி இருக்குது, அந்த பாக்ஸ்குள்ளே வந்து வச்சுக்கிட்டு இருக்கான். நம்மகிட்ட என்ன பண்ணுறான்னா, அந்த கலெக்ட் பண்ணுறான் இல்லையா, அவனை போயிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவன் வந்து பட்டுன்னு அடிச்சிடுறான் நம்ம டே ரொம்ப சுருண்டு விழுந்துறாரு. அவரோட லிப்ஸ் கிட்டலாம் ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடுது. நம்ம சங்குக்கு அந்த ப்ளீடிங், அந்த ஸ்மெல் வந்ததும் அவருக்கு எங்கேருந்து தான் தைரியம் வந்திருக்கும்னு தெரியாது, எங்கேருந்து தான் கோவம் வந்திருக்கும்னு தெரியாது. அவர் அப்படியே கட்டி போட்டிருந்தாங்க இல்லையா, அதுலேருந்து எப்படியும் முக்கி முடங்கி அந்த கட்டை அவுத்துடுறாரு. கை கால் ஃப்ரீ ஆனதும் பிளட்டு எடுத்துகிட்டு இருந்தவனுக்கு பட்டுன்னு ஒன்று மண்டலே விழுது. அவன் அடிச்சுட்டு போயிட்டு கீழே விழுந்து, பட் அந்த சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே ஓடிடுறானுங்க. அவனுங்க ஓடினதுக்கப்புறமேட்டு நம்மகிட்டே கீழே அப்படியே ஒரு மாதிரி அடிபட்டு கீழே கிடக்குறாரு. அவரால் ஏஞ்சிக்க கூட முடியல. நம்ம ஜங்குக்கு அந்த டோர் வரைக்கும் நடந்து போகிறாரு துரத்துறதுக்கு. பட் பின்னாடி திரும்பி பார்த்தா நம்மகிட்டே தரையில் விழுந்து கிடக்குறாரு. நம்மகிட்டே ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே ஜங்குக்கு பார்க்க, பட் நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு எமோஷன்லெஸ்ஸாக நம்ம டேக்கிட்ட வந்து நடந்து வராரு. பட் ஆக்ரோஷமாகவோ கோவமாகவோ இல்லை. அவருக்கு கோவம் இருக்குது, ஆனால் நம்ம டே மேலே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து பொறுமையாக நம்ம டே கிட்ட நடந்து வரா. பட் நம்ம டே வந்து பயத்தில் ஒரு 2-3 ஸ்டெப் அப்படியே பின்னாடி நவுந்து போயிட்டு உட்காந்துட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு புரிஞ்சிருது இவன் பயப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் நம்ம டேவை அப்படியே விட்டுட்டு அவரும் நவுந்து போயிட்டு அங்கே ஒரு பெட் இருக்கும் இல்லையா, அந்த பெட்டில் போயிட்டு அப்படியே அமைதியாக ஒரு மாதிரி கூனி குறுகி உட்காந்துக்கிறாரு. நம்ம டேக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரில. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அடிக்கிறதுக்கு வந்தான், கடிக்கிறதுக்கு வந்தான். ஆனால் இப்போ என்னடா இப்படி போய் உட்காந்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. பட் அவருக்கு அந்த இடத்துல ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவனுங்க பாட்டுக்கிட்டு ஜங்குக்கு மேலே கை வைக்கிறானுங்க. காரணம், அவர் இந்த இடத்துல இருக்கிறது அவங்களோட இடம், அவருடைய இடம் கிடையாது. அவருடைய இடமா இருந்தால் அவர் இந்நேரம் எதுனாவது பண்ணியிருப்பார். டோட்டல் கண்ட்ரோலில் வச்சுருக்கானுங்க நம்ம ஜங்குக்கை. அதனால தான் இவனால் எதுவுமே பண்ண முடியல. ஆனால் இவனை காப்பாற்றுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்பவும் டயர்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஒரு லூசுத்தனமான ஒரு வேலையை பார்க்குறாரு. நம்ம ஜங்குக்கு எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு தாட் மைண்டுக்கு வந்ததுனால இப்போ என்ன பண்ணுறாருனா, அந்த ரூமை ஓப்பன்லேயே வச்சுட்டு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுக்கிறதுக்கு ஓடுறாரு. அங்கே ஒரு கிளாஸில் தண்ணியும் இருக்குது. எடுத்துகிட்டு வந்தவர் ரூம்குள்ளே வராமல் ரூம்க்கு வெளியே ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் வச்சுட்டு ஒரு ஷார்ப்பான விஷயத்துக்காக தேடிட்டுருக்காரு. அவருக்கு அந்த இடத்துல ஷார்ப்பான விஷயம் எதுவுமே கிடைக்கல. ஸோ அந்த இடத்த விட்டு லேபுக்குள்ளே ஓடுறாரு. அது லேபுன்றனால அந்த இடத்துல சிஜேரியன் பிளைட்ஸ்லாம் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறாருனா, அதுலேருந்து ஒரு பிளைடு எடுத்துகிட்டு குடுக்குடுன்னு திரும்பி அந்த கிளாஸ் பக்கத்துலேயே ஓடி வர்றாரு. வந்தவர் அவருடைய உள்ளங்கையை அறுத்து ஒரு கீரல் மாதிரி போட்டுட்டு அதுலேருந்து ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் பிளட்ஸ் அந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறாரு. அந்த வாட்டரில் சொட்டாக விழும்போது நம்ம ஜங்குக்கு சென்ஸ் ஆகுதாங்க. அந்த பிளட்டுடைய ஸ்மெல் அவருக்கு சென்ஸ் ஆகுது. அது எங்கேருந்து வருதுன்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு அமைதியாக உட்காந்துக்கிறாரு. நம்மகிட்டே என்ன பண்ணுறாருன்னா, அந்த தண்ணியோடைய கலர் ரெட் கலராக மாறுற வரைக்கும் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு 2-3 செட்டு தண்ணிக்குள்ளே விழுந்துச்சுன்னா, ரத்தம் தண்ணிக்குள்ளே விழுந்துச்சுன்னா டோட்டல் தண்ணியும் எல்லோ கலரில் மாறும். அதுவே கொஞ்சம் நம்ம அதிகமாக கொடுக்கும்போது ரெட் கலரில் மாறிடும். அது ஏன் எல்லோ கலரில் மாறுதுன்னா, ப்ளட்டில் வந்து அயன் சத்து அதிகமாக இருக்கனால அது எல்லோ கலரில் டிசால்வ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அந்த எல்லோ கலர்லேருந்து அது டோட்டல் ரெட் கலராக மாறுற வரைக்கும் நம்மகிட்டே வந்து அவருடைய கையில் இருந்து அந்த ப்ளட்டை அந்த தண்ணிக்குள்ளே கொடுக்குறாரு. அது தண்ணியே பார்க்குறதுக்கு வெறும் ப்ளட் அப்படின்ற மாதிரி இருக்குது. தண்ணி மிக்ஸ் பண்ண மாதிரியே தெரியல. இப்போ நம்மகிட்டே என்ன பண்ணுறாருனா, அந்த காயம் இருக்கு இல்லையா, அவருடைய கையில் பட்ட அந்த காயம், அதை அவருடைய பாக்கெட்லேருந்து ஒரு கர்ச்சிஃப் இருக்குது, அந்த கர்ச்சிஃப் எடுத்து அவருடைய காயத்தை கட்டிட்டு அந்த பிளேடை அங்கேருந்து யாருமே கண்டுபிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் தூரமாக தூக்கி போட்டுடுறாரு. இப்போது அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி தயங்கி ஜங்குக்குடைய ரூமில் எட்டி பார்க்குறாரு. ஜங்குக்கு ஒரு இருட்டான இடத்துல ரொம்பவும் தூரமாக உட்காந்துட்ருக்காரு. அவருடைய ஷேடோ மட்டும் தெரியுது அவர் உட்காந்துட்ருக்கிறது. இப்போ நம்ம பொறுமையாக கிட்ட போயிட்டு அந்த ரூமில் ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிள் அந்த ப்ளட்டு அந்த மிக்ஸ் பண்ண அந்த கிளாஸ் அந்த இடத்துல வச்சுட்டு குடுக்குன்னு ஓடி வந்துடுறாரு நம்ம அவர் அவ்வளோ வேகமாக ஓடி வந்து டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு
அதே டோரில் ஒரு சின்ன ஒரு ஹோல் மாதிரி இருக்குது. அந்த ஹோலில் வந்து கண்ணாடியை வச்சு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. வெளியே இருந்து பார்க்குறவங்க, உள்ளே இருந்து பார்க்குறவங்க அந்த கண்ணாடி மூலமாக பார்க்கலாம். பட் அதை பிரேக் பண்ண முடியாது. ஸோ நம்மகிட்ட என்ன பண்ணுறோன்னா, டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஓட்டை வழியாக நம்ம ஜங்குக்குள்ளே என்ன பண்ணுறான் அப்படின்றத பார்க்குறதுக்கு எட்டி நின்று பார்த்துட்ருக்காரு. அவர் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். நம்ம ஜங்குக்கு அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்காரு. நம்ம டேக்கு கை வேறு அப்பப்போ வலிக்குது. ஒரு மாதிரி அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்க ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். நம்ம ஜங்கு உட்காந்துட்டு இருந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு நடந்து வந்து அந்த கிளாஸ் பக்கத்தில் வராரு. கிளாஸ் கலரே ரெட் கலரில் இருக்குது. அதை கையில் எடுக்க ஃபேஸ் கிட்ட கொண்டு வந்ததும் அதுலேருந்து அந்த ப்ளீடிங் ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அந்த ப்ளட்டு ஸ்மெல்லு, அது அவரை எந்த அளவுக்கு தூண்டுதுன்னா, அவருடைய ஐஸே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த குழந்தைக்கெலாம் சாக்லேட் வாங்கி கொடுத்தா டக்குன்னு ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிடும்ல, அப்போ ஒரு மாதிரி அதோடைய கண்ணே பார்க்க அழகாக இருக்கும். அந்த மாதிரி அந்த சாக்லேட்டை பார்த்த குழந்தை நம்ம ஜங்குக்கு ரத்தத்தை பார்த்த மிருகமாக மாறிடுறாரு. அந்த ப்ளட் மிக்ஸ் பண்ண அந்த வாட்டரை ஒரே கல்பில் அடிக்கிறாரு நம்ம ஜங்கு. குடித்தவர் அதை அப்படியே அவருடைய வாயெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி தொடச்சிட்டு அந்த கிளாஸை அந்த டேபிளில் வைக்காமல் அப்படியே கீழே போட்டுறாரு. அப்படியே கீழே அப்படியே டப்புன்னு உடஞ்சி செதறி விழுது. நம்ம அப்படியே அதை பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம ஜங்குக்கு வந்து எப்படியோ அவனுக்கு கண்டிப்பாக இது மூலமாக ஏதாவது ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம அப்படியே ஓடி வந்துட்டாரு. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. அவர் கிளாஸை போட்டு கீழே உடைச்சார் இல்லையா, அதுக்கப்புறமேட்டு அந்த பெட்டுக்கிட்ட நடந்து போகலான்னு சொல்லிட்டு நடந்திருப்பார். ஆனால் அவருடைய காலில் ஏதோ தட்டுப்பட்டிருக்கும். என்னது அப்படின்னு சொல்லிட்டு கீழே அப்படியே பார்த்துருக்காரு. பார்த்தா ஏதோ கார்டு மாதிரி இருக்கும். என்னது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கையில் வச்சு பார்த்தா அதில் நம்ம டேவுடைய ஃபேஸ் போட்டிருக்கு. அதாவது நம்ம டேவுடைய ஐடி கார்டு. அந்த ஐடி கார்டில் நம்ம டேவுடைய பேர், நம்ம டேவுடைய ஃபோட்டோ, அவருடைய அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு கீழே அவருடைய ப்ளட் டைப்பையும் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஐடி கார்டை வந்து திருப்பி திருப்பி பார்த்துட்டு அதை பத்திரமா டேபிள் மேலே வச்சுட்டு அவர் போய்ட்டு அந்த பெட்டில் உட்காந்துக்கிறாரு. டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம காலைல ஏஞ்சி லேபுக்கு கிளம்புனவர் எதையோ போட்டு நல்லா தேடிட்டு இருக்காரு. பார்த்தா ஐடி கார்டை காணோம். ஐயோ, ஐடி கார்டு எங்கே போச்சு தெரியலையே, நேற்று நம்ம கொண்டு போன இடத்துல விட்டு வந்துடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறாருன்னா, சரி லேபுக்கு போயிட்டு பின்னாடி வழியாக போயிடலாம், இதை விட்டால் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு லேபுக்கு ஓடுறாரு. ஆனால் ஃப்ரண்ட் சைடு போகல, பேக் சைடு போகிறாரு. பேக் சைட்லேருந்து வந்தால் நம்ம ஜங்குக்குடைய ரூம் கிட்ட நம்ம பொறுமையாக பேக் சைடு டோர் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே நடந்து வரும்போதே நம்ம ஜங்குக்கு ரூமுக்குள்ளே இருக்கிறவருக்கு சென்ஸ் ஆகிடுது. யாரோ ஒருத்தவங்க வராங்க, அதுவும் இல்லாமல் அது யார் அப்படின்னும் அவர் சென்ஸ் பண்ணிடுறாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் உட்காந்துட்டு இருந்த இடத்த விட்டு ஏஞ்சி வந்து டோர் நாக் பண்ணிகிட்டே இருக்கார். உள் சைட்லேருந்து நம்ம ஜங்குக்கு டோரை நாக் பண்ணிக்கிட்டே இருக்கார். நம்மகிட்ட அந்த சைடு நடந்து போனவருக்கு திடீர்னு அந்த டபுள் அப்படியே டோரை நாக் பண்ணும்போது எப்படி இருக்கும், ஒரு மாதிரி தூக்கி போடும்ல, அப்படியே ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு என்ன சவுண்டுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டாரு, ஜங்குக்குடைய ரூமு. இப்போ இந்த சவுண்டை கேட்டு வேறு யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம டேக்கு தான் பிரச்சனை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா, டக்குன்னு போயிட்டு அந்த மிரர் இருக்கும் இல்லையா, அந்த கதவில் ஒரு ஹோல், அந்த ஹோல் வழியாக அப்படியே எட்டி பார்க்குறாரு. நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, ஐடி கார்டு எடுத்து அந்த மிரரில் வைக்கிறாரு. அந்த நம்ம டேக்கு வந்து தெரிகிற மாதிரி அந்த கண்ணாடியோட ஒட்டி வைக்கிறாரு. அப்போ நம்ம டேக்கு கண்டுபிடிச்சிட்டாரு. ஐயோ, என் ஐடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதை பார்த்து யோசிச்சுட்டே இருக்கா. பட் என்ன பண்ணுறது, இப்போ ஓப்பன் பண்ணி கூட எடுக்க முடியாது. ஏன்னா ஜங்குக்கு வந்து கான்ஷியஸாக இருக்கான் இல்லையா, ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, அந்த கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு பெட்டில் உட்காந்துக்கிறாரு. நம்ம டேக்கு இப்போ வேறு வழியே இல்லை, ஓப்பன் பண்ணி உள்ளே போய் தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாரு. கீ வெளியே தான் இருக்குது. இப்போ அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ண உள்ளே பார்த்தா ஜங்குக்கு ஒரு ஓரமாக அந்த பெட்டில் உட்காந்துட்ருக்காரு. அவ்வளோ பயமாக இருக்குது நம்ம டேக்கு. சரி, ஐடி கார்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடு அப்படியே பொறுமையாக கிட்டே நடந்து போகிறாரு. ரொம்பவும் பொறுமையாக கிட்டே நடந்து போகிறேன். ஆனால் காலுக்கிட்ட என்னமோ தட்டுப்பட்டுருது. என்னென்னு பார்த்தா கிளாஸு. நம்ம வந்து நேற்று கொடுத்துருப்பார் இல்லையா, அந்த கிளாஸை நம்ம ஜங்குக்கு வந்து கீழே போட்டு உடச்சிருப்பார். அது உடஞ்சி போன கிளாஸை பார்த்ததும் நம்ம டேக்கு உசுறு தூக்கி வாரி போடும். ஏன்னா இப்போது நம்ம ஜங்குக்கிட்ட எதனாவது ஒரு அப்நார்மலிட்டி, நேற்றை விடவும் இன்றைக்கி எதனாவது இம்ப்ரூவ் ஆன மாதிரி அப்நார்மலிட்டிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஜங்குக்குடைய ரூமை செக் பண்ணும்போது இந்த கிளாஸ் மாட்டும், கிளாஸில் இருக்க ப்ளட் சாம்பிளும் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு நல்லா தெரியும். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே பொறுமையாக கையில் வந்து அந்த கிளாஸ் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு இருக்கும்போது
கையில் கீறல் ஆகிடுது. ஒரு கீறல் விழுந்துடுது. ஆல்ரெடி ஒரு அடிபட்டிருக்கு. அதை கட்டு போட்டு வச்சுருக்காரு நம்ம டே. பத்தாததுக்கு அந்த கிளாஸை எடுக்கும்போது அதில் கீறல் விழுந்துருது. அதுலேருந்து ப்ளீட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. நம்ம டேக்கு அந்த ப்ளீடை பார்த்ததும் ப்ளீட் ஆகுதுன்னு பயம் இல்லை, எங்கே வந்து ப்ளீட் ஆகுது பாரு இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வருது நம்ம டேக்கு. அப்படியே நிமிர்ந்து ஜங்குக்கை பார்க்க, ஜங்குக்கு வந்து கீழே குனிஞ்சு பார்த்துட்டு இருந்தவர், உட்காந்துட்டு இருந்தவர், அந்த ப்ளீடிங் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம டேவை நிமிர்ந்து பார்க்குறாரு. அவ்வளோதான், ஃபோலி முடிஞ்சு, இன்றைக்கி தான் நம்மளுக்கு லாஸ்ட் டே போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே யோசிச்சுக்கிட்டே அந்த கிளாஸ் எல்லாத்தையும் இருந்தாலும் பொறுக்கிட்டு கையில் எடுத்துகிட்டு ஐடி கார்டை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நழுவி 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 கிட்ட போகிறாரு. ஐடி கார்டை எடுக்கலான்னு சொல்லிட்டு கை நீட்டும் போது ஜங்கு டக்குன்னு நம்ம டேவுடைய கையை பிடிச்சிட்றாரு. நம்ம டேக்கு பயமாயிடுது, கத்தவும் முடியாது. ஏன்னா கத்துனா எதுக்காக இந்த ரூமுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு கேள்வி கேட்பாங்க. கையில் என்ன கிளாஸ் இருக்குதுன்னு கேட்பாங்க. ஐடி கார்டு எப்படி இங்கே வந்ததுன்னு கேட்பாங்க. நம்ம டேவால் 3 கொஷினுக்குமே ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அப்படியே அவருடைய ஸ்க்ரீனிங்ஸ் எல்லாத்தையும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு டேவை அப்படியே ஜங்குக்கை பார்த்து அப்படியே காற்றுலையே, அவருக்கு புரியுமா என்னன்னு கூட நம்ம டேக்கு தெரியாது. பட் நம்ம டே ப்ளீஸ் விட்டுடு, நான் போகணும், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்கு நம்ம டேவோடைய கையை வந்து அப்படியே அவரோட லிப்ஸ் கிட்ட கொண்டு போகிறாரு. ஆக்சுவலி நம்ம ஜங்குக்கு வந்து பிடிச்சிருக்க கை வந்து நம்ம டேக்கு வந்து கிளாஸ் கிழிச்சு ப்ளீட் ஆச்சு இல்லையா, அந்த இடம். நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த லிப்ஸ் கிட்ட கொண்டு போயிட்டு ஒரு 2 சக் பண்ணியிருப்பார் நம்ம டேவுடைய கையிலேருந்து. நம்ம டேக்கு ஒரு மாதிரி சுருக்குன்னு வலிக்குது. அவனை எதுவும் சொல்லவும் முடியாது, கையை எடுக்கவும் முடியாது. கோவப்பட்டு பட்டார்னு ஒன்று வச்சானா அவ்வளோதான், சோலி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி நம்ம டே அவ்வளோ யோசிச்சுக்கிட்டு கையை விட்டா போதும்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை வச்சுட்டு அப்படியே வேற ஒரு பக்கமாக திரும்பிட்டு நிற்க. பட் 2 சத்தம் நம்ம ஜங்குக்கு நம்ம டேவுடைய கையை விட்டுடுறாரு. நம்ம டே டக்குன்னு அந்த ஐடி கார்டு எடுத்துகிட்டு கொடுக்கணும் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு. லாக் பண்ணி கீயை மாட்டிடுறாரு. வெளியே வந்ததுக்கப்புறம் மூச்சு வாங்குதே நம்ம டேக்கு, அவ்வளோ மூச்சு வாங்குது, படன்னு அடிக்குது நம்ம டேக்கு. இப்போது நம்ம ஜங்குக்கு வந்து வாய் வச்சார் இல்லையா, அந்த சக் பண்ணார் அந்த கீரல்லேருந்து, அதை பார்க்குறாரு. அந்த இடத்துல ப்ளீடிங் ஸ்டாப். பட் அந்த இடத்துல கிளாஸ் கீறிச்சு இல்லையா, அந்த கீரல் வந்து அப்படியே அதில் இருக்குது, நம்ம டேவுடைய கையில் வந்து இருக்குது. அதை பார்த்துட்டு முதல்ல இந்த கிளாஸை கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ஃபுல்லாக அந்த கிளாஸை வந்து வெறும் கையில் வச்சுருக்காரு, பிடிச்சி வச்சுருக்காரு நம்ம டே. அப்போ அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லேபில் ஆல்ரெடி கிளாஸஸ்லாம் உடஞ்சா டிஸ்போஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு டஸ்ட்பின் இருக்கும் இல்லையா, அதில் கொண்டு போய் போட்டுட்டாரு. இப்போ அதில் போட்டாங்கன்னா கண்டுபிடிக்க மாட்டாங்க, ஏன்னா அதில் ஆல்ரெடி பிளட் எல்லாம் இருக்கும், ஸோ கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொண்டு போய் போட்டுட்டு கையை நல்லா சலைன் போட்டு கழுவி தள்ளுறாரு நம்ம டே. யாருக்கும் எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவர் இருந்தது என்னமோ நம்ம ஜங்குக்கு பக்கத்து ரூமில் வேலை செய்கிற நம்ம டே. ஆனால் இப்போ ஜங்குக்கு வேறு புதுசாக நம்ம டே வேறு பூஸ்டப் பண்ணி விட்டாரா. இப்போ என்ன ஆகுமோ ஆக போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு பதட்டத்துலேயே அவருடைய வேலைகளை பார்த்துட்ருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் தான் காட்டுறாங்க. நம்ம ஜங்குக்கு இருக்கிற லேப், நம்ம ஜங்குக்கை டெஸ்ட் பண்ணுற லேப். நம்ம ஜங்குக்கு எப்போவுமே வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கன் ஷாட் கொடுத்து அவருக்கு மயக்க மருந்தை கொடுப்பாங்க. அந்த மயக்க மருந்தை கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் அவருடைய கை காலையே டைப் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிளாஸ் மூலமாக நம்ம ஜங்குக்கு வந்து கன் ஷாட் கொடுக்குறாங்க, அந்த மயக்க மருந்து கொடுக்குறாங்க. 3 ஷாட் கொடுத்துட்டாங்க. நம்ம ஜங்குக்கு இன்னமும் மயக்கமாகவே இல்லை. முன்னாடிலாம் 1 கொடுத்தாலே ஃப்ளாட் ஆகிடுவார், 3 கொடுத்தும் ஃப்ளாட் ஆகலை, ஜஸ்ட்டு கிறங்கிட்டு தான் நிற்கிறாரு நம்ம ஜங்குக்கு. இப்போது அடித்து நவுத்துங்கடா செத்தாலும் பரவாயில்லவா அப்படின்னு சொல்லிட்டு 5-6 புல்லட்டை இறக்குறாங்க அந்த மயக்க மருந்தை. இப்போ தான் நம்ம ஜங்குக்கு வந்து மயங்கி கீழே விழுறாரு. இப்போ டக்குன்னு போயிட்டு கை கால் எல்லாத்தையும் கட்டி அழகாக திரும்பியும் அந்த இது டெஸ்ட் பண்ணுற அந்த சைடுக்கே கூப்பிட்டு வந்து வைக்கிறாங்க. எல்லாத்தையும் கீழே தரையில் உள்ளதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறமேட்டு நம்ம ஜங்குக்கு கொண்டு வந்து அந்த இடத்துல சங்கிலியோடு நிற்க வைக்க, இப்போது அந்த மயக்கம் மருந்து கொடுப்பானுங்க இல்லையா, அவனுங்க வந்து மெயின் டாக்டர்கிட்ட போயிட்டு எப்போவுமே 1 ஊசி போட்டாலே மட்டையாயிடுவான், ஆனால் இன்றைக்கி 6 ஊசி போட்டதுக்கு அப்புறமே தான் மட்டையாயிருக்கான், என்ன விஷயம் தெரில, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்கிட்ட சொல்லிடுறாங்க. இப்போ அந்த டாக்டருக்கு ஒரு டவுட் வந்துடுது, எப்படி இவனுக்கு திடீர்னு இவ்வளோ பவர் வந்திருக்கும், மயக்க ஊசியை தாங்குற அளவுக்கு, ஒருவேளை மரத்து போயிடுச்சோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிப்பார். இப்போது அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஷாக்கை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இருக்கிறதுலையே ஹை வால்டேஜ்க்கு மிடில் கொடுக்குறாங்க. நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் கூட டயர்ட் ஆகாமல் நார்மல் நின்றுட்டுருக்காரு.
அங்கே இருக்கவங்களால நம்பவே முடியல. நேற்று இந்த எஃபெக்ட்டுக்கெலாம் மயங்கி கீழே விழுந்துட்டான், இன்றைக்கி எப்படி இவ்வளோ தூரம் தாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க யாருக்குமே தெரில. திரும்பியும் வோல்டேஜ் அதிகமாக்குறாங்க. அப்போ தான் நம்ம ஜங்குக் லைட்டாக நடக்குறாரு. இப்போது அடுத்தது அந்த வில்ஃப், அதை உள்ளே இறக்குறாங்க. உள்ளே வந்த வேகத்துக்கு அந்த வில்ஃப் எவ்வளோ பசியாக இருக்கும், அதை விடவும் பசியாக இருக்கார் நம்ம ஜங்குக். அந்த வில்ஃப் அந்த இடத்துல பார்த்ததும் அதோடைய கழுத்தை கடித்து தூக்கி போட்டுட்டு அதோடைய மீட்டை சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் பைத்தியம் பிடிக்க ஆரம்பிக்குது. டே, அவன் மீட்டை தின்னுட்டு இருக்காண்டா, போயிட்டு பிடிங்கடா அவனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாங்க. பட் யாருக்குமே ஜங்குக்கை போயிட்டு ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு தில்லு கிடையவே கிடையாது. எல்லாரும் மறந்து அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்காங்க. இந்த சைடு லேப்லேருந்து இவ்வளோ சவுண்டு கேட்கவும் பக்கத்தில் லேபில் நம்மகிட்டே வந்து வேலை செஞ்சுட்ருப்பார் இல்லையா, ஏதாவது ஒரு ரீசனை வச்சு அவனை போய் பார்த்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கையில் எக்ஸாம் பேடோட கேஷுவலாக நடந்து எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிக்கிட்டு சிரிச்ச முகத்தோடு அப்படியே இந்த பக்கம் நடந்து வராரு. இங்கே வந்ததுக்கப்புறமேட்டு இங்கே நடக்கிற கூத்தை பார்த்துட்டு நம்ம டேக்கு பயமாயிடுது. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இப்போ அந்த இடத்துல 2 பாடி கார்ட்ஸ் இருந்தாங்க இல்லையா, அந்த நம்ம டேவை கூட கடிக்க போகும்போது காப்பாற்றிருப்பானுங்க. அவனுங்க 2 பேரும் அந்த இடத்துல மிரண்டு போய் நின்றுட்டுருக்கானுங்க. இப்போ நம்ம டே போயிட்டு அவங்க 2 பேர்ட்டையும் என்னாச்சு என்னன்னு தெரில, திடீர்னு அவனுக்கு எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. நேற்றுலாம் அவ்வளோ டயர்டாக இருந்தான், இன்னைக்கு எப்படி இப்படி இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த பாடி கார்ட்ஸ் வந்து புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டேக்கு புரிஞ்சிடுது, ஆஹா பிளட்டு தான் வேலை செஞ்சுக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த இடத்துல ஒரு மாதிரி கல்ப் பண்ணிக்கிட்டு நின்றுட்டுருக்கா. நம்ம டே அந்த சைடு கண்ணாடியில் நிற்கிறத நம்ம ஜங்குக் இங்கேருந்து ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா அவருடைய பிளட், அந்த ஸ்மெல், அந்த சென்ட், நம்ம டேவுடைய சென்ட் அப்படி ஃபீல் பண்ணுறாரு. நம்ம டே அந்த இடத்துக்கு வந்ததும் ஜங்குக் அமைதியாகிடுறாரு. ஏஞ்சி நிற்கிறாரு அமைதியாக. ஒரு ஓரமாக அந்த சங்கிலியில் எங்கே கட்டி வச்சுருந்தாங்களோ அதே இடத்துல அமைதியாக பண்ணிக்கிறாரு. திரும்ப ஷாக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டேக்கு தாங்க மாட்டேங்குது, அவளுக்கு அவ்வளோ வலிக்குது. நம்ம ஜங்குக்கு அப்படி போட்டு படுத்துறது, நம்ம ஜங்குக்கு அவ்வளோ தூரம் தாங்குறாரு. நம்ம டேவால் நம்ம ஜங்குக்கு இப்படி கஷ்டப்படுறது சுத்தமாக அவரால் பார்க்க முடியல. புரியாத ஒரு கனெக்ஷன் நம்ம டேக்கும் ஜங்குக்கும். நம்ம டே இந்த இடத்துல ஃபீல் பண்ண நம்ம டேக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி மனசே கஷ்டப்படுது. நம்ம ஜங்குக்கு வந்து கீழே குனிஞ்சு நின்றுட்டு இருந்தவர், அவருக்கு இன்னமும் மனசுக்குள்ளே ஃபீல் ஆகுது. நிமிர்ந்து பார்க்குறாரு. அந்த கிளாஸ்க்கு அந்த சைடில் இருக்க டேவும் வந்து நம்ம ஜங்குக்கை தான் பார்த்துட்ருக்காரு. அந்த ஒரு சீனே வாடுற மாதிரி இருக்கும். நடுவில் ஒரு கிளாஸ், ரைட் சைடில் நம்ம டே இந்த சைடில் நிற்கிறது ஜங்குக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அது வந்து ஒன் சைட் மிரர். இந்த சைடில் ஜங்குக் நிற்கிறது நம்ம டேக்கு நல்லா தெரியும். நம்ம டே அந்த சைடு இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாமல் ஜஸ்ட் அவருடைய சென்ட்டை வச்சு நம்ம ஜங்குக்கால் ஃபீல் பண்ண முடியுதுன்னா நம்ம டேவும் நார்மலான ஹியூமன் கிடையாது அப்படின்றது இந்த இடத்துல புரிய வருது. ஏன்னா ஒரு ஆல்ஃபா ஒரு ஒமேகாவுடைய ஃபீலிங்ஸை மட்டும்தான் சென்ட்டை வச்சு ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஒமேகாவால் மட்டும்தான் தான் சென்ட் மூலமாக ஆல்ஃபாவுக்கு தான் என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்களா, சோகமாக இருக்காங்களா, இல்லை கஷ்டப்படுறாங்களா அப்படின்றது ஒரு சென்ட் அந்த ஒமேகாவோட பாடியிலேருந்து எக்ஸைட் ஆகிற அந்த சென்ட் மூலமாக மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். அதுவும் ஒரு ஆல்ஃபாவால் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். நம்ம ஜங்குக் தான் ஆல்ஃபா ப்ளஸ் வேம்பயர் ஆச்சே, அதனால தான் அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார். ப்ளஸ் நம்ம டேயோடைய பாடியை ஃபீல் பண்ண முடியுது, ஏன்னா அவர் ஆல்ஃபா இல்லையா. நம்ம டே அப்போது ஒரு ஒமேகா. யாருக்கும் தெரியாமல் ஒரு ஹியூமனாக நார்மலாக எந்த அளவுக்கு தன்னுடைய ஒமேகா பவர்ஸை கண்ட்ரோல் பண்ணி வாழ முடியுமோ அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி தனியாக வாழ்ந்துட்டுருக்காரு. ஆக்சுவலி இந்த உலகமே வெல் டெவலப்டுன்னு நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, அது எதுக்குன்னா இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா மக்களும் ஒரு திசையில் போயிட்டுருக்காங்க. அதாவது டெக்னாலஜி, ரொம்பவும் அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை நோக்கி மனிதர்கள் எல்லாரும் போயிட்டுருக்கும் போது மனிதர்களுக்கும் அப்பால் பட்டு ஒரு உயிரினம், அதுவும் மனுஷங்களை போல் மனுஷனுடைய லெவல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்றதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னே உருவாக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு உயிர் ஆல்ஃபா ஒமேகா. ஒரு ஜோடிக்கு ஒன்று தான். இந்த ஆல்ஃபா இல்லைன்னா அந்த ஒமேகாவால் இருக்க முடியாது, ஒமேகா இல்லைன்னா ஆல்ஃபாவால் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு லவ் டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரே ஒரு உயிர் ஆல்ஃபா ஒமேகா மட்டும்தான். இப்படி ஒரு உயிர் இருக்குது அப்படின்றது அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கிற மனுஷங்களுக்கு தெரிய வருது. எப்படியாவது அந்த ஸ்பீஷீஸில் இருக்கிற ஒரு உயிரையாவது பிடிச்சிட்டு வந்து ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணணும்.
அப்படின்றத யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யோசிக்க ஸ்டார்ட் பண்ணதை அவங்க அதை அப்ளிகபிளும் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஆல்ஃபா ஒமேகா எந்த ஒரு இடத்துல எப்படி இருக்கும், அது எப்படிலாம் பிஹேவ் பண்ணும் அப்படின்றது எல்லாத்தையுமே மொத்தமாக படிச்சுக்கிட்ட இந்த மனுஷங்க நம்ம ஜங்குக், அதாவது ஒரு ஆல்ஃபாவை தேடி ஒரு ஒமேகாவை தேடி போயிருக்காங்க. அப்படி மாட்டும்போது தான் நம்ம ஜங்குக்கு இவங்க கையில் மாட்டியிருக்காரு. இவர் ஆல்ஃபான்னு நினச்சி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இவருடைய பிளட்டில் ஸ்டார்டிங்கில் கூட்டிகிட்டு வரும்போது அதிகமான வைட்டமின் டி இருந்திருக்கும். வைட்டமின் டி வந்து அயன் சத்து. அயன் சத்து அதிகமாக ஒரு உயிரினத்துடைய உடம்புல இருந்துச்சுன்னா அது ரத்தத்தை சாப்பிட்ற உயிரினமாக மட்டும்தான் இருக்கும். அப்போது இவனுக்கு இவ்வளோ அயன் இருக்குன்னா இவன் என்ன ரத்தத்தை குடிக்கிறவனா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணும்போது தான் நம்ம ஜங்குக்குடைய பிளட்டில் உல்ஃப் மட்டும் இல்லை, அதாவது ஆல்ஃபா மட்டும் கிடையாது, இவருடைய பாடியில் வேம்பயர் பிளட்டும் இருக்குது. ஏன்னா நம்ம ஜங்குக்குடைய பேரண்ட்ஸுடைய ஜீன் அது. அதாவது நம்ம ஜங்குக்குடைய டேட், அதாவது அவருடைய அப்பா வந்து ஆல்ஃபா, அவங்களுடைய அம்மா ஃபீமேல் வந்து வேம்பயர். ஒரு வேம்பயரை தனியாக வச்சாலே அது அவ்வளோ பவர்ஃபுல். ஆனால் என்ன, நைட்டில் மட்டும்தான் அதால் வெளியே வர முடியும். ஆனால் வுல்ஃப் அப்படி கிடையாது. அது ஃபுல் மூன் ஆச்சுன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். பத்தாததுக்கு அது சும்மாவே ரொம்பவும் பவர்ஃபுல். மசில் ஸ்ட்ரென்த்லேயும் சரி, மைண்ட்லேயும் சரி, எல்லா விதத்துலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஜீனை கேரி பண்ணிகிட்டு இருக்க ஒரு பர்சன் தான் நம்ம ஜங்குக். அவருக்கு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது. அவருக்கு வீக் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா அது அவருடைய பார்ட்னராக மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா நம்ம ஜங்குக்குடைய பிளட் அப்படி அவருடைய பாடியில் கேரி பண்ணிகிட்டு இருக்க 2 பிளட்டுமே ராயல் பிளட், லாயல் பிளட். ஸோ ஒரு உயிருக்கு மட்டும்தான் இந்த உயிர் சொந்தம் அப்படின்ற மாதிரிப்பட்ட அந்த ஒரு ரத்தம் எப்போவுமே வேறு ஒருத்தனை பார்க்கவும் செய்யாது. பார்க்குற ஒருத்தனுக்கு எதனா ஒரு ஆபத்து வந்தாலும் அவனை விட்டு போகவும் தோணாது, இறங்கி போக தான் தோணும். ஸோ நம்ம ஜங்குக்குடைய ஒரே பிக் பாயிண்ட் அப்படின்றது யாருன்னு பார்த்தா அவருக்கு வரப்போகிற பார்ட்னராக மட்டும்தான் இருக்க முடியும். இப்போ பேக் டு த ஸ்டோரி. இப்போ இந்த லேபில் நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக நின்றுட்டுருக்க. அங்கே இருக்கிற யாருக்குமே எதுவுமே புரியல. நம்ம டேக் வந்து ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது, நம்ம ஜங்குக்கு வந்து இந்த அளவுக்கு பெயினை வந்து அனுபவிக்கும் போது. ஸோ அந்த இடத்த விட்டு நம்ம டே போயிடுறாரு. அவர் போன அடுத்த செகண்டு ஒரு முறைக்கிறாரு நம்ம ஜங்குக்கு. வால்டேஜ் அதிகமாக, எந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக கொடுத்து நம்ம ஜங்குக்கு அந்த இடத்துல மயக்கமடைய செய்கிறாங்க. எப்படியோ நம்ம ஜங்குக்கை அப்படியே அந்த இடத்துலேருந்து தூக்கிட்டு போயிட்டு ரூம்லேயும் போட்டு லாக்அப் பண்ணிடுறாங்க. இப்போ அங்கே உள்ள ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, அந்த பெரிய டாக்டர் இருப்பான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா அவனுடைய பிளட் அந்த இடத்துல இருக்குது, அந்த பிளட்டை இங்கே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட சொல்லிடுறான். ஸோ அந்த பாடி கார்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஜங்குக்குடைய பிளட்டை போயிட்டு சாம்பிள் மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இப்போ அந்த பிளட் சாம்பிளை கொண்டு போயிட்டு லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரியுது ஜங்குக்குடைய உடம்புல வைட்டமின் டி அதிகமாக இருக்குது. வைட்டமின் டி எங்கே கிடைக்கும்? அதிகமாக ரத்தம் சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதுவும் நம்ம ஜங்குக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவங்க எப்போவுமே வைட்டமின் டி கொடுத்ததே கிடையாது நம்ம ஜங்குக்கு. கிடச்சதுன்னா அவன் ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருப்பான். அதனால ரத்தத்தை கண்ணில் காட்டினதே இல்லாதவனுக்கு எப்படி ஒரே நாளில் இவ்வளோ வைட்டமின் டி கிடச்சிது? இது ஒரு விஷயத்து மூலமாக தான் சாத்தியமாகும், ரத்தத்தை குடித்தா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஃப் வந்து கண்டுபிடிக்கிறாரு, அந்த பெரிய டாக்டர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் மண்டை குழம்பு போயிடுது. ஏன்னா எப்படி அது நடந்துச்சு, அவனுக்கு எப்படி ரத்தம் கிடச்சிது அப்படின்றது டோட்டலாக யாருக்குமே புரியல. இந்த விஷயம் வந்து அந்த லேபை விட்டு வெளியே வருது. பக்கத்தில் இருக்க டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே வந்து விஷயம் பரவுது. இங்கே ஆல்ஃபான்னு ஒருத்தனை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இல்லையா, அவனுக்கு வந்து எப்படியோ ரத்தம் கிடச்சிருக்கு, அவன் ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருக்கான், அவனை கண்ட்ரோல் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களும் காசிப் பண்ணுறது நம்ம டேவுடைய காதுக்கும் வந்திருக்கு. இப்போது நம்ம டேவை தான் காட்டுறாங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. ஓவர் டியூட்டி பார்க்குறாரு நம்ம டே. வேணும்னே நைட் டைம் லேபில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேணும்னே ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்து நார்மலாக சும்மா டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்படியே டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு நம்ம டே. அவர் கூட வேலை செய்கிற கொலைக்கு எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, சீக்கிரம் கிளம்பிடா அப்படின்னு சொல்கிறதுக்கு, இல்லை எனக்கு ஒர்க் இருக்குது, இதை நான் முடிச்சுட்டு போகிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து எல்லாரையும் கிளப்பி விட்டுருந்தாரு. இப்போ கம்பெனியே அந்த லேபே காலி ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம டே ரொம்பவும் கேர்ஃபுல்லாக டக்குன்னு நம்ம ஜங்குக்குடைய ரூமுக்கு போகிறாரு. ஆனால் ஓப்பன் பண்ணல.
ரூம் பக்கத்தில் போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி நாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கா. நம்ம டீ நாக் பண்ணுறதுக்குள்ளே உள்ளேருந்து ஒரு நாக்கிங் சவுண்டு 2 வாட்டி கேட்குது. நம்ம டீவால் எதுவுமே பண்ண முடியல. என்னடா இவன் அதுக்குள்ளே எப்படி நான் வந்ததை கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸில் எட்டி பார்க்கலான்னு நம்ம டீ அப்படியே லைட்டாக எட்டி பார்த்தா நம்ம ஜங்குக்கு ஆல்ரெடி அந்த இடத்துல தான் நின்றுட்டுருக்காரு கிட்டேயே. நம்ம டீக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வரி போட்டுரும். ஏன்னா முடியெல்லாம் முன்னாடி இருக்குது இல்லையா நம்ம ஜங்குக்கு, அதை பார்த்து பயந்துட்டுருப்பாரு. பேய் மாரி வந்து நின்றுட்டுருப்பாரு நம்ம ஜங்குக்கு. இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருனா, இவனால் பேச முடியுமான்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி 2 வாட்டி டோரை நாக் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கும் 2 வாட்டி நாக் பண்ணுறாரு. நம்ம டே த்ரீ டைம்ஸ் வந்து நாக் பண்ண ஜங்குக்கும் 3 டைம்ஸ் நாக் பண்ணுறாரு. என்ன இவன் நல்ல மூடில் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே நான் உள்ள வரவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்க. ஆனால் ஜங்குக்கு எந்த பதிலுமே சொல்லலை. ஸோ நம்ம டே என்ன பண்ணுறாருனா, ஒரு கையில் கட்டு இருக்கும் இல்லையா, அந்த கையை அறுத்த அந்த தடம். ஸோ என்ன பண்ணுறாருனா, அந்த கட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கண்ணாடியில் அப்படியே வைக்க, அவ்வளோ நேரம் மூடி வச்சுருந்த கட்டு கொஞ்சம் அதுக்கு அழுத்தம் கொடுக்கவும் அந்த தோல்லாம் விரிஞ்சு திரும்பி அதில் வந்து ப்ளீட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஜங்குக்கு கண்ணில் காட்டுற மாதிரி அந்த கண்ணாடியில் வைக்கவும் அந்த ரத்தம் அந்த கண்ணாடியில் படுது. நம்ம ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக அந்த ரத்தத்தை அப்படியே டச் பண்ணுறதுக்கு வராரு. நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, பொறுமையாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வர கையை மட்டும் முதல்ல ட்ரைன் உள்ளே விட்டுட்டு நம்ம ஜங்குக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ண பார்க்குறாரு. இதில் வேறு நம்ம டேக்கு மனசில் இருக்க பயம், கையை மட்டும் பிச்சு எடுத்துகிட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம டே இப்படி ஜங்கு கூட ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் வச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் மைண்டுக்கு வந்ததுனால இந்த விஷயத்த பண்ணுறாரு. இப்போ பொறுமையாக ரூமுக்கு உள்ளே வந்தவர் பயந்துக்கிட்டே ரூமை க்ளோஸ் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜங்குப் தான் நம்ம டேவை பார்க்குறாரு, நம்ம டேவுடைய கையை பார்க்குறாரு, டேவை பார்க்குறாரு, கையை பார்க்குறாரு. நம்ம டேக்கு புரியுது அவனுக்கு பிளட்டு தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, சரி நேற்று பண்ண மாதிரி பண்ணுறானா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அந்த கையை மட்டும் நம்ம ஜங்குக் கிட்ட எக்ஸ்டெண்ட் பண்ண நம்ம ஜங்குக் வந்து கையை பிடிக்கிறாரு. ஆனால் அதை லிக் பண்ணவோ சக் பண்ணவோ எதுவே இல்லை. அந்த கையில் அந்த காயம் பட்டிருக்கு இல்லையா, அதை வந்து லைட்டாக அப்படியே டச் பண்ணுறாரு நம்ம டேவுடைய கையை. அந்த காயத்தை டச் பண்ணதும் நம்ம டீக்கு அப்படியே சுருக்குன்னு வலிக்குது. இப்போது அப்படியே ஒரு மாதிரி நம்ம டீ வந்து ரியாக்ட் பண்ணதும் ஜங்குக்கு வந்து கை அந்த அந்த கிழிச்ச இடத்துக்கிட்ட இருந்து கையை எடுத்துடுறாரு. நம்ம டேக்கு வந்து வலிக்குது அப்படின்றது நம்ம ஜங்குக்கு தெரியுது. கையை எடுத்துடுறாரு. இவனுக்கு பேச தெரியுமா தெரியாதா, இவன் நல்லா புரிஞ்சுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான், ஹாய் என் பேர் கிம் டேஹம், பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே கேட்குறாரு. நம்ம டேக்கு சுத்தமாக ஐடியா இல்லை ஜங்குக்கால் பேச முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு. அவருடைய முடி தான் கண் வரைக்கும் மறைச்சிட்ருக்கு. நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, முடியை அப்படியே லைட்டாக நவுத்துறாரு. திரும்பியும் அந்த முடி வந்து முன்னாடி விழுது, திரும்பியும் நவுத்துறாரு, திரும்பியும் முன்னாடி விழுது. இப்படியே ஒரு 5 டைம்ஸ் கிட்ட பண்ணிகிட்ருக்கா. நம்ம டேக்கு சிரிப்பு வந்துடுது லைட்டாக. குழந்த மாதிரி முடியை தள்ளி விட வந்துட்டுருக்கு, திரும்பியும் தள்ளி விட்டுட்ருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, பொறுமையாக அந்த முடியில் கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பொறுமையாக கிட்ட கொண்டு போகிறாரு நம்ம ஜங்குக்குடைய ஹேர் கிட்ட. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் நம்ம டேவுடைய கை வருது இல்லையா கிட்ட, கையவே பார்த்துட்ருக்க. அதில் வேறு ப்ளீடிங்ஸ் இருக்குது. அதுலேருந்து ஒரு சொட்டு அப்படியே கீழே விழுது. நம்ம ஜங்குக்குடைய கைகள் மேலே விழுது. நம்ம டே அதை பார்த்துட்டு, ஐயோ இது வேறு, இந்த ரத்தம் இப்போ தான் வேலை பார்க்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. நம்ம டே வந்து முடியை வந்து டச் பண்ணிகிட்ருக்காரு. அந்த முடியை வந்து பின்னாடி நவுத்தி விட்டுறாரு. நம்ம ஜங்குக் ஃபுல் கான்ஷியஸாக இருக்கார். அப்படியே அந்த முடியை பின்னாடி நவுத்தி விட கையிலேருந்து சொட்டின அந்த ரத்தத்தை நம்ம ஜங்குக்குடைய கை மேலே விழுந்திருக்கோம். அந்த ப்ளீடிங்கும் அப்படின்னு அப்படியே லிக் பண்ணுறாரு. நம்ம டேக்கு அள்ளு விட்டுருது. ஐயோ இவனுக்கு பிளட்டு தேவைப்படுது, நான்றனால தான் விட்டு வச்சுருக்கான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி படக்குன்னு இருக்குது. இப்போ நம்ம டே தான் அந்த முடியை ஃபுல்லாக பின்னாடி அப்படியே நவுத்தி விட்டுட்டு இப்போ நம்ம ஜங்குக்கை பார்த்து, என் பேர் கிம் டேஹம், உன்னால் பேச முடியுமா? வாயை திறந்து சொல்லிப்பாரு. கிம் டேஹம் சொல்லு, கிம் கிம் சொல்லு. என் பேர் ஜான் ஜங்குக். உன்னால் பேச முடியுமா? அப்படியே இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கை பார்த்து நம்மகிட்டே இப்படி திருத்திர முழிக்கிறாரு. ரொம்பவும் ஷாக் ஆகிடுறாரு நம்ம ஜங்குக்கை பார்த்து நம்மகிட்டே.
ஒரு மாதிரி அப்படியே பிளாங்க் அவுட் ஆகிடுறாரு. என்னடா இவன் இப்படி பேசுகிறானே, இவனுக்கு எல்லாமே பேசலாம் வருதா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே நம்ம ஜங்குக்கே பார்த்துட்ருக்க. நம்ம ஜங்குக்கு நம்ம டேவுடைய கையை பார்க்குறாரு, நம்ம டேவை பார்க்குறாரு, கையை பார்க்குறாரு. இப்போ வந்து நம்ம டே தான், உனக்கு இது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை நம்ம ஜங்குக்கு முன்னாடி அப்படி நீட்ட நம்ம ஜங்குக்கு டீவுடைய கையை பிடிச்சி கிட்ட இழுத்துட்டு நம்ம டீவுடைய நெக் சைடு அப்படியே ஒரு மாதிரி இன்ஹால் பண்ணுறாரு. நம்ம டீவுடைய சென்ட்டு அவருக்கு வந்து அந்த வேம்பேருக்கான தேவைப்பட்ட அந்த பிளட் அவருக்கு கிடச்சிருச்சு. பட் ஆல்ஃபா ஏங்குற அந்த ஒமேகாவோட சென்ட் இருக்கு இல்லையா, அது அவருக்கு சுத்தமாக கிடைச்சதே இல்லை, வாழ்நாளில் கிடைச்சதே இல்லை. அவர் வேம்பேரே நிறைய நாள் வெளியே வாழ்ந்திருப்பார், ஆனால் ஒரு ஒமேகாவை நேரில் சந்தித்ததே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நம்ம ஜங்குக்கு நம்ம டேவுடைய சென்ட் அப்படியே இன்ஹால் பண்ணிக்க அவருக்கு மைண்ட் அவ்வளோ ஃப்ரெஷ் ஆகுது. நம்ம டேக்கு புரியுது இவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு. ஏன்னா நம்ம டேக்கும் தெரியும் தான் ஒரு ஒமேகா ஒரு ஆல்ஃபா, அதனால தான் அவன் இப்படி ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் வந்து விட்டுட்டாரு. அப்படியே அப்படியே விட்டுட்டாரு. ஏன்னா இது வரைக்கும் அவரும் ஒரு ஆல்ஃபாவை பார்த்ததில்ல. பார்த்த ஒரு ஆல்ஃபாவும் இவ்வளோ மிருகத்தனமாக இருப்பார், ப்ளஸ் வேம்பயர் பிளட்டோட. ஒரு மாதிரி நம்ம டேவும் பரவாயில்ல போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து அவருடைய அந்த ஆல்ஃபா வந்து வெளியே வந்தாலும் வேம்பயரும் சேர்ந்து வெளியே வருது. அதாவது அந்த நெக் சைடு பைட் பண்ணி வேம்பயர் வந்து அந்த பிளட்டை வந்து ட்ரிங்க் பண்ணும் இல்லையா, ஸோ அந்த ஒரு சென்ஸும் அவருக்கு அப்பப்போ வருது. அப்படியே அவரே அறியாமல் வாயை திறக்கிறாரு கடிக்கிறதுக்கு. பட் டே அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. இது எல்லாத்தையும் நம்ம டே வந்து ஃபீல் பண்ண முடியுது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, தயவு செஞ்சு அங்கே மட்டும் கடிச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு நம்ம டே. பட் நம்ம ஜங்குக்கு புரியுது டே வந்து நர்வஸாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்ட் மூலமாகவே. அப்படியே நம்ம ஜங்கு வந்து விட்டுடுறாரு நம்ம டேவை. நம்ம டேவும் நார்மலாக நின்றுட்டு நம்ம ஜங்குக்கே பார்த்துட்ருக்கா, ஜங்கும் டேவையே பார்த்துட்ருக்காரு. திரும்பியும் அந்த முன்னாடி முடி விழுது. நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, குழந்தைக்கு முடியை பின்னாடி கோதி விடுற மாதிரி சறுக்குன்னு போயிட்டு கோதி விட்டுடுறாரு. ஞாபகம் இல்லாமல் ஒரு மிருகன்றதையும் மறந்து போயிட்டு அப்படியே சறுக்குன்னு போயிட்டு அப்படியே கோதி விட்டுற. அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாரு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஜங்குக்கு எதுவுமே சொல்லலை, அப்படியே விட்டுடுறாரு. நம்ம டே என்ன வேணால் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வேறு நம்ம டே வந்து ஃபேஸில் அந்த பேண்டேஜ் மாதிரிலாம் போட்டுப்பார் இல்லையா, அதெல்லாம் அப்படியே பொறுமையாக நம்ம ஜங்குக்கு பிரித்து கொடுக்குறாரு. அந்த காயெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆறி போய் காஞ்சி போயிருக்கு. அதுக்கப்புறம் அதுலேருந்து ப்ளீடிங்ஸ் வராத அளவுக்கு இப்போ நம்ம டே அந்த பேண்டேஜ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட அங்கங்கே தழும்பாக இருக்குது. நம்ம டேக்கு பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டே ஃபீல் பண்ணுறதெல்லாம் பார்க்குறாரு, ஆனால் எதுவுமே பேசலை. 2 பேருக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் ஓடுது, ஆனால் அது வெளிப்படையாக ஓட மாட்டேங்குது. அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அவங்களுடைய சென்ஸை மற்றி மட்டுமே அப்படியே ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓகே, நான் இதை இங்கேயே முடிக்கிறேன். நான் இதை ஒரே ஸ்டோரியாக முடிக்கணும்னு நினச்சிருந்தேன், ஆனால் இது வரைக்குமே நம்ம ஜங்குக்கு ஃபஸ்ட்டு வேர்ட் பேசுகிறதுக்கே 1 hour ஆகிடுச்சு. அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விதம் அப்படி. அடுத்தது ஃபுல்லாக நம்ம டே அண்ட் ஜங்குக்குடைய கம்யூனிகேஷன் பற்றி ஒரு வீடியோ போட்டுடலாம். ஓகே, அதில் வந்து நம்ம ஜங்குக்கு அந்த லேபை விட்டு வெளியே போனாரா, நம்ம டேவும் நம்ம ஜங்குக்குடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, அந்த லேப் என்ன ஆச்சு, அங்கே வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணுறாங்க, டே தான் பிளட் கொடுத்தாருன்றதை கண்டுபிடிச்சாங்களா அப்படின்ற எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாடா எவ்ரிவன், ஐ லவ் யூ ஆல்.